வணக்கம். ஸ்பாட் டூ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷூட்டிங் பாட்டு பாத்தீங்கன்னா, அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு அடிக்க நினைக்காதீங்க. ஆதாரபூர்வமா என்ன குற்றம். மக்கள் நாயகன் ராமராஜன் சார் நடித்த ராஜா ராஜாதான் இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி எடுத்தது தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக கௌதமி மேடம் நடிச்சிருப்பாங்க. இவர்களோடு இணைந்து நாகேஷ் சார், மனோரமா மேடம், கவுண்டமணி சார், செந்தில் சார் என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்குங்க. இந்த திரைப்படம் 1989 ஆண்டு வெள்ளித்திரையில் வெளிவந்திருக்குங்க. இன்னைய கணக்குப்படி பார்த்தா சரியாக 36 வருடங்கள். 36 வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்கும்? இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை குறிப்பாக நம்ம இன்றைக்கி வெளியிடறோம். பார்த்திங்கன்னா இன்றைய தேதி 8/10/2025. இன்று மக்கள் நாயகன் ராமராஜன் சார் அவர்களுடைய பிறந்த நாளுங்க. நாள் வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். எனக்கும் மக்கள் நாயகன் ராமராஜன் சார் அவர்களுக்கும் ஒரு சின்ன கனெக்டிவிட்டி இருக்குங்க. அதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் அப்பானா ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் எனக்கும் எங்கள் அப்பாவை ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு 7 வயசு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எப்பயுமே குடிப்பார், ரெகுலராக குடிக்க வைப்பார். குடிச்சிட்டு ஒரு நாள் நடந்து வந்தார். ரோட்டில் வேட்டி தடிக்கி கீழே வந்துட்டார். அப்போ அங்கே உட்காந்து இந்த 2 பேர் பார்த்து எங்கள் அப்பா சிரிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. நான் ஓடி போய் எங்கள் அப்பாவை தூக்கி, நீ ஏன்பா தனியாக போகிற, நானும் உன் கூட வரம்பா சொல்லிவிட்டு என்னோடய 7 வயசுலேருந்து எங்கள் அப்பா சாரை கடைக்கு போகும்போது அவருடைய கூட நான் போவேங்க. இப்படியே தினமும் நான் போயிட்டு வரும்பொழுது ஒரு நாள் ஒருத்தர் அங்கே பார்த்துட்டு கேட்குறாரு, என்னன்னு நாம தான் கெட்டு போயிட்டோம், நம்ம பிள்ளையும் கெட்டு போகணுமா, நீ என்ன பிள்ளையெல்லாம் சாராய கடைக்கு கூப்பிட்டு வர அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். எங்கள் அப்பா ஒரு நொடி பொழுதும் சற்று யோசிக்கலைங்க. அடுத்த இந்த வார்த்தை வாழ்ந்து வந்த வார்த்தை, என் மகன் சொக்க லிங்கேஸ்வரன் சோமசுந்தரேஸ்வரன் ஒருபொழுதும் குடிக்க மாட்டான்ற வார்த்தையை ஆணித்தரமாக சொன்னார். அந்த வார்த்தை என் மனசில் அப்படியே ஒரு இரும்பு கம்பியை ராட சொருவன மாதிரி ஆச்சு. நம்ம அப்பா நம்ம பேரில் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி எடுத்த முடிவு தாங்க என் வாழ்க்கையில் குடிக்கக்கூடாதுன்ற முடிவு எடுத்தேன். அப்படியே காலங்கள் உருண்டு ஓடிச்சு. ஒரு 15-17 வயசுக்கிட்ட நம்ம வந்தோம். வந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் அதிகமாகிட்டாங்க. அப்போ நம்ம ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அப்போ போகும்பொழுது பார்த்திங்கன்னா நண்பர்கள் எல்லாம் எப்போயாவது நம்ம ஊரில் ஜாலியாக இருப்போம் பார்த்தீங்களா, எதாவது வாங்கி விட்றான்னு கேட்பாங்க. நம்ம குடிக்க மாட்டோம்னாலும் எல்லாம் சில பேருக்கு சரக்கு வாங்கி கொடுறான்னு கேட்பாங்க. நம்ம ஊர் பார்த்தா சரக்கு கடை அதிகமாக உண்டு. சரி, ஒயின் ஷாப் கூட்டு போய் நம்ம வாங்கி கொடுக்குறோம். நம்ம சைடு சாப்பிட வந்துட்டுருக்கோம். எல்லாம் வாங்கி டேபிளில் வச்சுட்டு ஒரு 10 பேர், நீ குடிக்கலாம் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. நான் ஒரு நோடி நானும் யோசிக்கலை. எப்பா நீ வேணா தூக்கி போட்டு வாப்பா, என் காசு தான் போனால் போவா அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல எங்கெங்கே போகிறோமா, நீ அங்கே வந்து குடிப்பியா, அங்கே தூரமாக போவோமா, நம்ம ரூம் போட்டு தங்குவோமா, இப்படிலாம் பல வகையில் நான் மாற்றி எப்படியாவது குடிக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. எனக்கு ரொம்ப மனசில் வருத்தமாகி போச்சு. இது என்னடா அப்பாவுடைய பேரை காப்பாற்றணும், அப்பா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுக்காக நம்ம இருக்கமே, நம்மளை ஏன் நம்ம நண்பர்கள் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு வருத்தமாக இருக்கும் பொழுது மக்கள் நாயகன் ராமராஜன் சார் அவங்களுடைய பேட்டி ஜெயா டிவியில் போடுறாங்க. அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட, சார் உங்கள் படத்தில் நீங்கள் இந்த குடிக்கிற மாதிரியும் புகைப்பிடிக்கிற மாதிரி காட்சிகள் வர மாட்டேது ஏன் சார்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னுடைய படத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் 100ல் 2 பேர் தந்துனா கூட எனக்கு போதும், அவங்களாம் அது குடிக்கக்கூடாதுக்காக தான் நான் அந்த மாதிரி காட்சிகள் நடிக்கிறேன், என் படத்தை பார்த்து அவங்க திருந்தணும் ஆசைப்பட்றேன்னு சொன்னாருங்க. என் தந்தைக்கு அடுத்து குடிப்பது தவறு என்று எனக்கு சொன்ன ஒரு மாமனிதன் மக்கள் நாயகன் ராமராஜன் சார் தான். அன்னிலிருந்து அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு, அன்பு, பாசம், ஒரு இணைப்பறியாத பாசம் அவர் பேரில் இருக்குது. அன்னிலிருந்து அவரோட படங்களை ரொம்ப விரும்பி நான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கும் தினமும் அவரோட பாடல்கள் நான் கேட்பேன், விரும்பி. நான் முதல்ல ஆரம்பித்த சேனல் சோமு டூர்ஸ்ன்ற பேரில் ஆரம்பித்தேங்க. அந்த சேனலில் 2 வருடங்களுக்கு முன்பு ராமராஜன் சாரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். அதில் என்னுடைய இந்த கதையை நான் சொல்லியிருந்தேன். அதை கேள்விப்பட்டு ராமராஜன் சார் பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு
அவருடைய நேரடி உதவியாளர் திரு நாகராஜன் சார் அவர்கள் மூலயமாக என்னை தொலைபேசியில் அழைத்து எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தாருங்க. மக்கள் லைன்ல இருக்கிறாங்க, பேசுங்க. ஹலோ அண்ணா வணக்கம். நல்லா இருக்கிறான் நமஸ்காரமா. ஆமாண்ணா நல்லா இருக்கேன், மிக்க மகிழ்ச்சிண்ணா. நான் வந்து வீட்டில் பார்த்தேன், சூப்பராக பேசிருக்கீங்க. சரிண்ணா. அது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நான் போன வருஷம் பேசி எனக்கு பல வருஷம் பேசி ஒரு நல்ல வார்த்தை. சரிங்கண்ணா. அப்பா எப்படி நீங்கள் எப்படி பையன் சந்தோஷம் பேசுனதில்லை. மக்கள் நாயகன் ராமராஜன் சார் அவர்களுடைய இந்த இனிய பிறந்த நாளில் அவர் மேலும் பல்லாண்டு வாழ வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை நமது சேனல் சார்பாகவும் நமது சேனல் சார்ந்த அத்துணை நேயர்கள் சார்பாகவும் இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய திருநீர்மலைங்க. இந்த திருநீர்மலையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பெருமாள் கோயில் இருக்குங்க. இந்த பெருமாள் கோயிலில் தாங்க இந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி முழுக்க எடுத்திருப்பாங்க. மை பூசும் கண்ணுக்குள்ளே பொய் பூசும் சின்ன புள்ள. ஊராட்சி மன்ற தலைவராக நம்ம ஸ்ரீவித்யாவனம் ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சுருப்பாங்க. அந்த பாராட்டு விழாவில் பழைய ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கக்கூடிய வில்லன் வந்து அவங்கள சுட்டு கொள்ள முயற்சி செய்வார். அதான் ராமராஜன் சார் எப்படி தடுக்கிறார் என்பது தான் அந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சிங்க. இன்னும் என்ன பேச்சின்னு ஒரு பாடல் வருங்க. ஆண்கள்லாம் வரிசையாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கொடிமரத்து பக்கம் ஓடி வர மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. ஸ்ரீவித்யா மேடம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நீர்வண்ண பெருமாள் சன்னதிக்கு செல்லக்கூடிய வழியிலிருந்து இறங்கி வர மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க. ராமராஜன் சார் இந்த மண்டபத்தில் ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. பின்பக்கம் பாருங்கள், அந்த உள்ளே இருக்கக்கூடிய மண்டபம் நல்லா தெரியுங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காலி இடத்துல ஆடுற மாதிரி தான் காட்சி எடுத்திருப்பாங்க. அதுக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா கௌதமி மண்டபம் வரும்போது பின்பக்கமாக பாருங்கள், இந்த மண்டபம் அந்த ராமன் நல்லாவே தெரியும் பாருங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கோபுரத்தோட மேல் பகுதியில் தான் வில்லன் துப்பாக்கியோடு நிற்கிற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இந்த படிக்கட்டில் ஆடுற மாதிரி கூட ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த கோயிலுக்குன்னு தனியாக ஒரு பெரிய குளம் இருக்குங்க. அந்த குளத்தோட படிக்கட்டில் ஆடுற மாதிரியும் காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இந்த குளக்கரையில் இருக்கக்கூடிய படிக்கட்டில் எல்லாம் குழுவாக ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இதே படிக்கட்டில் கௌதமி மடம் மேலேருந்து கீழே இறங்கி போகிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. பெண்கள்லாம் குழுவாக ஆடிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அந்த காட்சியில் பாருங்கள், இந்த மண்டபம் நல்லாவே தெரியுங்க. அதே மண்டபத்து நேரில் ராமராஜர் அப்படியே கீழே வந்து மேல் நோக்கி ஓடி வர மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இதே குளக்கரையில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குங்க. இந்த மரத்துக்கிட்ட கௌதமி மடம் பாடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அந்த காட்சியில் பாருங்க, இந்த கோயிலுடைய தேர் நல்லாவே தெரியுங்க. இந்த பாடல் காட்சியில் அந்த மரத்தை பெருசாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மரம்லாம் ஒழிஞ்சு போய் கொஞ்சம் தாங்க இருக்குது. இந்த மரத்துக்காட்டில் தாங்க கோயில் கால திரைப்படத்தில் வரக்கூடிய நகைச்சுவை காட்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க. அதை நம்ம தனி வீடியோவை போட்டிருக்கோம். வேணுன்றவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்து ரசிக்கலாங்க. மறுபடியும் இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து காட்சி எடுத்திருப்பாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ஆடுற மாதிரி தாங்க காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த கோயிலில் வந்து மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு அப்படியே கேமரா கொண்டு போகிற மாதிரி காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த மலை கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படிக்கட்டில் கௌதமி மேடம் ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இதே படிக்கட்டில் ராமராஜன் சார் அப்படியே கீழே வந்து மேல் நோக்கி ஓடுற மாதிரியும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. மலை கோயிலுக்கு போகிற படிக்கட்டில் ஆடுற மாதிரியும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. குறிப்பாக அந்த படிக்கட்டுடைய நுழைய வாயிலுக்கு பார்த்தீங்களா, இதை நல்லாவே காமிச்சிருப்பாங்க.
ராமராயன் சார் கௌதமி மேடம் ஒன்று சேர்ந்து ஆடுற மாதிரியே ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இதே படிக்கட்டில். மேடம் சாரதா வாழ்கின்ற கோஷம் எழுப்புற மாதிரி ஒரு காட்சி வருங்க. ஏழைகளின் விடிவெள்ளி. வில்லன் துப்பாக்கியில் குறி வைக்கிட்டு ராமராயன் சார் பார்த்துட்டு வருங்க. ராமராயன் சார் குறுக்க போய் துப்பாக்கி கொண்டு அவர் மேலே பாயிற மாதிரி காட்சியில் எடுத்திருப்பாங்க. ராமராயன் சார் வழியாக துடிக்கிற மாதிரி காட்சிகள் வருங்க. துப்பாக்கியால் சுட்ட வில்லன்னா பொதுமக்கள் துரத்திட்டு ஓடுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. தப்பிச்சு ஓடக்கூடிய வில்லனை பிடிச்சி பொதுமக்கள் தாக்குற மாதிரி காட்சியும் இதே படிக்கட்டு தாங்க எடுத்திருப்பாங்க. நாகேஷ் சாரோடைய காலில் வந்து வில்லன் உழற மாதிரி காட்சி இப்போ நீங்கள் பாருங்க பார்த்தீங்களா, இந்த மண்டபத்தோடு தாங்க எடுத்திருப்பாங்க. நாகேஷ் சார் இந்த திரைப்படத்தில் தியாகியா அனுப்பிச்சிருப்பாருங்க. அதனால தியாகியை என்னை காப்பாற்றுன்னு வில்லன் கெஞ்சுற மாதிரி காட்சிகள் வருங்க. நாகேஷ் சாரை வில்லன் கட்டிப்பிடிப்பாருங்க. ஒன்று நாகேஷ் சார் தன்னோட கையில் இருக்கிற கத்தி எடுத்து வில்லன் குத்துற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் வில்லன் அடிக்கடி ஒரு வசனத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. அதே வசனத்தை நாகேஷ் சார் சொல்கிற மாதிரி இங்கே எடுத்த காட்சிகளை முடிச்சிருப்பாங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மூவேந்த திரைப்படத்துக்கு அடுத்ததாக பாஞ்சாலங்குறிச்சி வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அது பாதி வீடியோ ரெடி பண்ணிட்டேங்க. ஆனால் எனக்கு திடீர்னு தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. அதனால் என்னால் சரியாக பேச முடியல. இன்னமும் சரியாகல. என்னோடய குரலை கேட்டாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மக்கள் நாயகன் ராமராயன் சார் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகவே இன்றைக்கி என்னோடய தொண்டை வலியும் பொருட்படுத்தாமல் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். நிச்சயமாக அடுத்த வீடியோ பாஞ்சாலங்குறிச்சி வீடியோ பதிவிடுறேன். மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் 2 டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஏ